இல்ல அவங்க தொண்டர்கள்னா ஒரு தலைவர் என்ன பேச போறாரு, என்ன கொள்கைய பேச போறாரு, என்ன பிரச்சனைய பேச போறாரு. இது தமிழ்நாட்டின் மைய பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை. அதேபோல ஒரு உயிரிழப்போ, ஏதேனும் ஒரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக குரல் கொடுக்க போறார். நம்மளும் அவரோடு சேர்ந்து அணிவகுப்போன்ற மாரி இல்ல தெரியலையா? அவரை கொண்டாட, அவரை ரொம்ப ஆர்வம் மிகுதில ஒரு ஒரு சினிமாத்தனமா தானே நெறைய விஷயங்கள் அங்க அங்க நடந்தது. லட்சோப லட்சம் மக்கள் கூடி இருக்கும்போது ஆ. எல்லாருமே ஒரே டைப் ஆஃப் மென்டாலிட்டியில இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இது தொடர்ச்சியா நடந்துனே தானே சார் ஒரு இருக்கு. கிரவுட் அதிகமா அதான் சொல்றேன். அந்த கிரவுடனுடைய எண்ணிக்கை அதிகமா போகும்போது ம். எந்த இடத்துலயுமே நீங்க கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா நீங்க பிளான் பண்ணது இந்த அளவுக்கு குறிப்பிட்ட மக்கள் வருவாங்க, அதுக்கு மட்டும் நம்ம பாதுகாப்புங்கிறது தான் எல்லா இடத்துலயுமே நடக்கும். ம். அவங்க அன்னைக்கு அந்த மாநாட்டில் கூட அவங்க போலீஸ் பர்மிஷன் கொடுத்தது 1.25 லட்சத்துக்கு. அப்போ அங்கே வந்த மக்கள் கூட்டம் பார்க்கும்போது பெருங்கூட்டமாக தெரியுது. அவங்க முதல் மாநாட்டுக்கு வந்ததை விடவே இந்த மாநாட்டுக்கு ஏகப்பட்டது கூட்டம் இருக்கு. அப்போ இந்த மாதிரி அந்த இடத்துல இன்னைக்கு தொண்டர்கள் தான் அவங்க இருந்தாலும் அவர்கள் ரசிகர்களாகவும் இன்னும் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் தோசையை திருப்பி போடுற மாதிரி உடனே ஓகேப்பா நேற்று வரைக்கும் நீங்கள் ரசிகர்கள் டக் திருப்பு இன்னையிலிருந்து நீ தொண்டை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களாக இருந்தவங்க தான். இன்னைக்கு எந்த அளவுக்கு விஜயனுடைய கொள்கை கோட்பாடுகள் அவருடைய பேச்சு வீரியமிக்க அரசியல் செயலாக்கத்தை எல்லாம் பார்த்துட்டு ஒரு தொண்டராக வந்தவங்களுடைய எண்ணிக்கை சொற்பமாக தான் இருக்கும். அவர் பின்னாடி இருந்த பெரும் ரசிகர் படை தான் இன்னைக்கு அப்படியே பெரிய தொண்டர் படையாக மாற்றப்பட்டிருக்கு.